நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம், வெல்கம் பேக் டு மதுரை குடும்பம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, காய்கறி எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலத்தில் நம்மளோட காய்கறியில் நிறைய பெஸ்டிசைட்ஸ், நிறைய கெமிக்கல்ஸ் போடுறாங்க. ப்ளஸ் அந்த காய்கறி கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் எப்படி சுத்தம் பண்ணலாம், அதுக்கு ஈஸியான வழி, நான் இவ்வளோ நாள் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்ற சீக்ரெட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ரொம்ப கஷ்டமானலாம் ஒன்றும் ப்ராசஸ்லாம் கிடையாது. ப்ளஸ் ரொம்ப காஸ்ட்லியான ப்ராசஸ் கிடையாது. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கல் உப்பு இருக்கும். கல் உப்பு பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். கல் உப்பு ஒரு நல்ல கிருமி நாசினி. கல் உப்பு போட்டாலே நம்மளுக்கு பாதி கிருமிகள் செத்து போயிடும். இந்த கொரோனா டைம்லேயே பார்த்திங்கன்னா நிறையா பேர் நம்ம காக்லிங் பண்ணவே கல் உப்பு தான் யூஸ் பண்ண சொன்னாங்க. கல் உப்பு போட்டு சுடு தண்ணியில் காக்லிங் பண்ணால் அது சரியாக போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கல் உப்புக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் கல் உப்போட இன்னொன்று என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறேன். ஸோ பேக்கிங் சோடா ஒரு க்ளீனிங் ஏஜென்ட். பேக்கிங் சோடா இந்த கேக் செய்கிறது அந்த மாதிரி விஷயம் தான் பார்த்துருப்பீங்க. பட் பேக்கிங் சோடா ஒரு நல்ல க்ளீனிங் ப்ராசஸ் அப்படின்றது உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரில. ஸோ இப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணி தான் காய்கறியை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா, கல் உப்பும் சரி, பேக்கிங் சோடாவும் சரி, நம்மளுக்கு பேக்கிங் சோடா 1 kg பார்த்திங்கன்னா 40 rupees 50 rupees வரும். பேக்கிங் சோடா ஆன்லைன்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை மளிகை கடையில் நீங்கள் கேட்டாலும் இந்த பேக்கிங் சோடா கிடைக்கும் நம்மளுக்கு ஈஸியாக. அப்புறம் கல் உப்பு நம்மளுக்கு எப்போதும் தெரியும். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் கல் உப்பு வச்சுருப்போம். ஸோ இப்போ இந்த கல் உப்பையும் இந்த பேக்கிங் சோடாவையும் போட்டு தான் நம்ம காய்கறி எப்படி வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதை எப்படி செய்ய போகிறேன் அப்படின்றத காட்டுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும். பேக்கிங் சோடாவையும் கல்லுப்பையும் போட்டு தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் காய்கறியை போட்டிங்கன்னா, காய்கறி கழுவி எடுத்தோடனே உங்களுக்கு அந்த தண்ணியை பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த தண்ணியில் அந்த காய்கறியில் உள்ள கெமிக்கல் இந்த பேக்கிங் சோடா அந்த உப்போட சேரும் போது தண்ணியோட இதுவே கொஞ்சம் கொல கொலன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டேட் மாறி இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய்கறிக்கு யூஸ் பண்ணியிருக்க பெஸ்டிசைட் காய்கறியில் யூஸ் பண்ண அந்த பெஸ்டிசைட்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ வாங்க நம்ம போய் இப்போ எப்படி கழுவலாம், எவ்வளோ அளவு போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இதில் ஒரு இந்த டப்பில் ஒரு கால் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். ஸோ அதோட அதே மாதிரி ஒரே டேபிள் ஸ்பூன் கல் உப்பு எடுத்திருக்கேன். அதையும் அதோட மிக்ஸ் பண்ணிப்போம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். அப்போ தான் தண்ணியோட இது கலந்துருக்கும். ஸோ இப்போ நம்ம காய்கறியை போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா நம்மளுக்கு காய்கறியில் உள்ள இதெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ பாருங்கள், எல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம காய்கறி 1 by 1 ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிப்பேன், பொறுமையாக போடு. ஸோ எனக்கு என் பொண்ணு உதவி பண்ணிகிட்ருக்கு எல்லா காய்கறியும் போடுறதுக்கு. ஸோ நான் கொஞ்சம் மொத்தமாக காய்கறி வாங்கினால இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியோட குவான்டிட்டியை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி பேக்கிங் சோடாவும் குறைச்சிக்கோங்க. நீங்கள் பேக்கிங் சோடாவும் உப்பும் கூட போடுறதுனால காய்கறிக்கு ஒன்றும் ரியாக்ஷன்லாம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. கொஞ்சம் ஊறட்டும், லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டுடுங்க. வெண்டைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முள் மாதிரி இருக்கும், நொசன்னு இருக்கணும். ஸோ இப்படிலாம் நீங்கள் பேக்கிங் சோடா போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அதில் உள்ள அழுக்கெலாம் வந்துடும். உங்களுக்கே தெரியும் இந்த காய்கறி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நல்லா தேய்க்க அதில் இருக்கிற பெஸ்டிசைட்ஸு அழுக்கு எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, வெயிலில் கொஞ்சம் நேரம் அதை ட்ரை பண்ணி வைக்கணும். ரொம்ப நேரம் வெயிலில் வைக்க வேண்டாம். ஒரு நிழல் படுற வெயிலில். எதுக்காக நம்ம வெயிலில் வைக்கிறோன்னா, அந்த தண்ணி காயறதுக்காக தான். இல்லை நீங்கள் துணியில் தொடச்சி வச்சாலும் பரவாயில்ல. எனக்கு இங்கே வெயில் கிடைக்கிது அப்படின்றதுனால நான் வெயிலில் லைட்டாக கழுவிட்டு அதை உடனே நான் வச்சுடுவேன் உள்ள. ஒருவேளை வெயில் இல்லாதவங்க அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் வாஷ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு காய்கறியோட ஃப்ரெஷ்னஸ் தெரியும். நீங்கள் ஒரு
பாருங்கள் காய்கறிலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம வாங்கினப்போ என்ன மாதிரி இருந்தது, நம்ம கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் முள்ளங்கி கேரட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா அவங்க இப்போ வாங்கும்போது நிறையா பெஸ்டிசைட்ஸு அதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம சுத்தமாக பேக்கிங் சோடா போட்டு கழுவுனனால அதில் போட்டிருந்த எல்லா இதுவும் வந்து நம்மளுக்கு வந்துட்டனால ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது. நம்ம வந்து நார்மலாக காய்கறி வாங்கி நம்ம வீட்டில் வச்சு ஒரு 2 நாள் 3 நாள் இருக்குன்னா இது கூட 2 நாள் கூட இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா அதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாதனால இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு வந்து இந்த காய்கறி இதே ஸ்டேஜில் இருக்கும் ஃப்ரெஷ். அந்த மாதிரி வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா காய்கறி வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் கழுவுன தண்ணியை காட்டுறேன், அதையும் பாருங்கள். நம்ம ஊற்றும் போது தண்ணியோட கலர் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ அந்த தண்ணியோட கலரை பாருங்கள், ஒரு மாவு மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த லேயர் ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணியில். இது எல்லாமே அந்த காய்கறியில் இருக்கிற கெமிக்கல்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் தான் அது. ஸோ இந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற காய்கறி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும், எந்த கெமிக்கல்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க, காய்கறி எப்படி கழுவணும், எப்படி ட்ரை பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அதோட டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.